ஓடி ஆடி விளையாட வேண்டிய குழந்தைகளை ட்ரோன் தயாரிப்பில் ரஷ்யா ஈடுபடுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ட்ரோன் தொழிற்சாலை என கருதப்படும் ரஷ்யாவின் டாடாஸ்டனில் உள்ள அலபுகா தொழிற்சாலையில் 14 முதல் 15 வயதிலான சிறார்களை கொண்டு ட்ரோன்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான காணொலியும் வெளியாகி உலக அளவில் விவாத பொருளாகியிருக்கிறது. மாணவர்கள் ட்ரோன்களை பொருத்துவது, கணினியில் சோதிப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவது காணொலியில் பதிவாகியுள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலுக்காக இந்த தொழிற்சாலையில் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் தயாரிக்கப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ட்ரோன் தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டே கல்வியை தொடர்வதற்கும் சிறார்களுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொழிற்சாலையில் தயாராகும் ட்ரோன்களை பரிசோதிப்பதற்கும் சிறார்களையே ரஷ்யா பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜெரான் 2 ட்ரோன்கள் சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியவை. உக்ரைன் எல்லையில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரங்கள் மீது இரவு நேர தாக்குதலுக்காக ஜெரான் 2 ட்ரோன்களையே ரஷ்யா அதிகம் பயன்படுத்தி வருகிறது. ஆனால் ரஷ்யாவோ தங்களின் ட்ரோன்கள் உக்ரைனின் ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைப்பதாக தெரிவித்துள்ளது. 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் மட்டும் 13,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது.